ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மேரிட் வித் மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம மினி சீரிஸ்குள்ளே போகலாம். போன பாட்டில் என்ன இருக்குன்னா, வீட்டில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்களும் டே மட்டும் தான் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கபோர்டில் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது டே வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு காலேஜ் டேஸில் நடந்ததெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி அந்த இப்படியா கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்கள கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் அந்த ஐ கான்டாக்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணதுனால உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் போகும்போது ப்ளஷ் ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு போவீங்க. அப்படின்னு நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, என்னென்னா இதெல்லாமே டேயோட கனவு. அப்படின்னா டே வந்துட்டு ட்ரீமில் வந்துட்டு இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கானா, நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் தான் படுத்திருக்கீங்க. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பில்லோவே இருக்குது. ஸோ நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. வச்சுட்டு அப்படி இது என்ன ஆயிடுச்சு, ஏதாவது ஆகிருக்குமோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அப்படி ஏதோ கனவுல கண்டுட்டு அப்படி சிரிப்பாங்களா, அது மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். அவன் நினச்சிட்டு இருக்கான் எல்லாமே உண்மை அப்படின்னு. ஆனால் இது கனவுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ என்னது இது இப்படி சிரிச்சிட்ருக்கான், ஏதாவது ஆகிருக்குமோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க பாட்டுக்கு எழும்பி கீழே போய் அவங்க அத்தைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்களா. என் மேலே வந்துட்டு சாருக்கு இன்னும் சிரிப்பு நிற்கலை. அப்படி ஐஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டில் நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஓயன் உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்குலா, என்னது ஏதாவது பகல் கனவு ஏதாச்சும் கண்டியா? இல்லை ஓயன், வீட்டில் கூட யாருமே இல்லையே. இப்போ தான் அந்த கபோர்டில் நீ ட்ரெஸ் அடிக்கிட்டு இருந்த. கபோர்டில் நான் ட்ரெஸ் அடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களே, நான் எதுக்கு எடுக்க போகிறேன்? அதுவும் இல்லாமல் நான் அந்த கபோர்டு யூஸ் பண்ணுறேன், நீ தானே யூஸ் பண்ணுற. இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அதான் சொன்னேன் இல்லையா, நீ வந்துட்டு ஏதோ கனவு கண்டுட்ருக்கேன்னு. ஸோ சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு, இல்லைனா நானே உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துடும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி கோவத்தில் போகிறீங்க. அப்போது இல்லை, கனவாக இருக்கக்கூடாது, ஐயோ நீ நடிக்கிறதானே அப்படி சொல்லிவிட்டு கபோர்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கபோர்டில் ஃபுல்லாக அவனோட ட்ரெஸ் தான் இருக்குது. டே ஒரு கனவாக இருந்தாலும் உனக்கு ஒரு நியாயம் வேண்டாமாடா? நம்ம எல்லாம் கனவுல தான் காண முடியும். அப்போது அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் தான் ஹை ஸ்கூல், அதாவது காலேஜ் படிக்கும்போது நீங்கள் தான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் பின்னாடி சுற்றி 2 months கிட்ட அவன் பின்னாடி சுற்றி இருப்பீங்க. அப்போ வந்து நினச்சி பார்க்குறான், ஒயன் நீ தான் என்ன அவ்வளோ லவ் பண்ண, என் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுற்றிட்டு. அப்போது அவ்வளோ லவ் பண்ண நீ இப்போ இவ்வளோ என்னை வெறுக்கிறேன்னா, அப்போ கண்டிப்பாக நான் பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல நான் ஏன் அப்படி பண்ணேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன், உன்னை பொசசிவ் பட வைக்கணும் அப்படி நினச்சேன். அது நினச்சது எனக்கு நீ பொசசிவ் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னன்னு தெரியலை எனக்கு. அது போக போக எனக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஒரு நம்ம வந்துட்டு ஒரு போதை பழக்கம் அடிக்ட் ஆகிறோன்னா எவ்வளோ அஃபெக்ட் ஆகுமோ அதை மாதிரி எனக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. நீ என்னை பார்த்து ஜெலஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் எவ்வளோ பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னு தெரில, நான் அது ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறதுக்கும் நான் வந்துட்டு அவ்வளோ தகுதியானவன்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான், உண்மையாகவே அழுறான். அதாவது அவன் கண்ணில் அப்படி கண்ணீர்லாம் உண்மையாகவே டீயர்ஸ்லாம் ஊற்றுது. அப்படின்னா டே வந்துட்டு உண்மையாக அழுதான்னா அவனோட கண்ணெல்லாம் ரோஸ் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு கண் வந்துட்டு ரெட் கலர் ஆயிடுமா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தான் கோவம் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் இல்லையா, ஃபஸ்ட் லவ் யாருக்கு தான் மறக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ லைஃப் பார்ட்னர் வேறு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. பட் இவனை வந்து சீக்கிரம்லாம் மன்னிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு இவன் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாக அழுகிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவனை அப்படி
போய் அள்ளி அப்படின்னா அவனை ஹக் பண்ணி இல்லை நான் அவனை நம்புகிறேன், நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க தோணுது. பட் உங்களோட அந்த ஈகோ இருக்கு இல்லையா, உனக்கு ஈகோ இருந்துச்சுன்னா எனக்கும் 100% ஈகோ இருக்குண்டா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அவனை மன்னிச்சக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் பிரெயின் சொல்லுது. ஆனால் அவங்க ஹார்ட் வந்துட்டு அவனை போய் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. பட் நீங்கள் எனது ஹார்ட் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அதுகிட்ட சொல்கிறீங்க. நீ சொல்கிறது வரைக்கும் கேட்டு தான் நான் இவ்வளோ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையான லவ்வை தான் கொஞ்சம் நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீ மட்டும் அன்றைக்கி சொல்லலைன்னா நான் வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட வந்துட்டு அப்படி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு கீழேருந்து அவங்க அத்தை கூப்பிட்றாங்க, ஏன்மா அப்படின்னு. நீங்களும் இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, ஏன் சொல்லுங்கள், உனக்கும் டேக் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையா அப்படி கேட்குறீங்க? இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அவங்க வந்துட்டு கேட்டது வேற ஒரு நோக்கத்தில். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆகி வந்துட்டு 1 வீக் பக்கத்தில் ஆகியிருக்குமா. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை வச்சு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் முகத்தில் வந்துட்டு ஹாப்பினஸ் இல்லையா, அதனால் எதுவும் நடந்திருக்காதோ அப்படின்ற நோக்கில் அப்படி கேட்குறாங்க. நீங்களும் எதுவும் புரியாமல் இல்லையே நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோமே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இப்படி போகுது. நைட்டு வந்துட்டு சாப்பிட்டு வரணும். நீங்கள் வந்துட்டு நன்மையாக சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க. டே வந்துட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கேட்குறான், ஏன் வந்துட்டு சாப்பிட்டாலாமான்னு. சாப்பிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. டே வந்துட்டு மேலே பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு தூங்குறீங்க. அவன் வந்துட்டு டே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டில் வந்துட்டு, ஒயன் எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல ஒயன், இதுக்கு வந்துட்டு நீ வேறு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக உன் லைஃப்பை வாழ்ந்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு எதுவுமே பேசிக்காமல் சிரிக்காமல் எதுக்கு நான் வாழணும்? எனக்கு பிடிக்கல எனது லைஃப். நீ வேணுன்னா உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ வேணால் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடு, நான் எதுவும் தப்பாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் என் கூட நீ வந்துட்டு 1 வீக் வாழ்ந்துருக்க, அதாவது சண்டை போட்டுட்டாவது இருந்திருக்க, அதான் எனக்கு வந்துட்டு அது எனக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு நல்லாவே கேட்டு அவன் சொன்னது. பட் நீங்கள் தான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கீங்களே அப்படின்னா அவனை எவ்வளோ ஃபீல் பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு அப்படி சோகமாக அப்படியே அந்த பக்கத்தில் ஹெட் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு அழுறான். அதாவது தூங்கலை, அழுறான். அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணது இந்த லைஃப் கிடையாது, அந்த மாதிரி நீ இவ்வளோ சேஞ்ச் ஆக நான் தான் காரணம் அப்படின்னா அவனே ப்ளேம் பண்ணி அழுதுட்ருக்கான். இது வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. பிகாஸ் அவனை ப்ளேம் பண்ணுறது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ கூட உங்களுக்கு தோணுது அவனை ஹக் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணலாம் அப்படின்னு. பட் இல்லை, அவன் அழுற அளவுக்கு அழட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தோணாது இல்லையா, யாரையும் இப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணால் எவ்வளோ வலிக்கும்னு அவனுக்கும் தெரியணும்ல அப்படி சொல்லிவிட்டு அந்த நோக்கில் வந்துட்டு நீங்களும் ஃப்ரீயாக விட்டுறீங்க. அவனும் அழுத்துட்டு அப்படி அந்த அழுகையிலே தூங்கிடுறான். மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, பட் டே வந்து பக்கத்தில் இல்லை. என்ன தான் உங்களுக்கு பிரெயின் சொன்னாலுமே அடிக்கடி உங்கள் ஹார்ட்டு சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அதாவது என்னென்னா நைட் அவன் தூங்கியிருப்பான். தூங்கினதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஃபீவர் மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஹெட் பேச்சஸ்லாம் ஹெட்டில் வச்சுட்டு ஒரு மார்னிங் 6 o'clock அவன் எழுந்திருக்க முன்னாடி அதில் க்ளியர் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி தூங்கியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு பார்க்குறீங்க பக்கத்தில் டே இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் தேடுறீங்க, கீழெல்லாம் போய் பார்க்குறீங்க, ஒரு இடமும் இல்லை. அப்போது சரி அவங்கக்கிட்டே கேட்டுருவோம்னு சொல்லிவிட்டு டே வந்துட்டு காலைல காஃபி குடித்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனாம்மா ஏதோ ஒர்க் இருக்குன்னு மார்னிங் 6 போயிட்டாம்மா. அவங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை, ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தாங்க, ஸ்டிக்கி நோட்டில். பட் நான் தூங்கியிருந்தேன்னா அதனால் கவனிக்கலை அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா அவன் இனி வரமாட்டானா, பிஸ்னஸ் ட்ரிப்னு ஏதோ சொன்னான், இனி வர்றதுக்கு ஒரு 1 month கிட்ட ஆகுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு அந்த ரூமில் இருக்கவே பிடிக்கல. அதாவது லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபீல் ஆகியிருக்காது.
பட் எனக்கு அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக உடஞ்சி அழுதுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நானும் ரொம்ப மோசம் இல்லை, அவன் தான் ஏதோ இதில் பண்ணிட்டான்னு நானும் இப்படி பண்ணுறதா? என்ன உயர் நீ இப்படி பண்ணிட்ட? கொஞ்சமாவது உண்மையில அன்பை காட்டியிருக்கலாம்ல. அவனும் ஒரு மனுஷன் தானே. அவன் அதுவும் இல்லாமல் ஒரு பையன். நீ வந்துட்டு பின்ன ரேகிங் கூட்டத்தில் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணேனா? நீயும் பண்ண தப்பு தான் அவன். நீ தானே அவங்க பின்னாடி சுற்றின. நீ மட்டும் அவன் பின்னாடி சுற்றாமல் இருந்தேன்னா அவன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு திரிஞ்சான். இப்படி எதுவுமே வந்திருக்காதுல்ல. நீ அவன் பின்னாடியே சுற்றி அவன் மனசு ஃபுல்லாக ஒன்றை நிரப்பிட்டு இப்போ போன்னு சொன்னால் அவன் எங்கடி போவான்? அப்படி வந்துட்டு உங்கள் மைண்டு, ஹார்ட்டு, உங்கள் மனசடிச்சு எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டில் வந்து பட்டிமன்றம் நடத்திட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் என்ன தனியாக விடுறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி தலையை பிடிச்சிட்ருக்கீங்க. தலையை பிடிச்சிட்டு இல்லட்டே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் அது நீ வந்துட்டு எனக்கு அவ்வளோ பண்ணியா, அதான் என்னால் ஏற்றுக்க முடியலை. எல்லாமே ஒன்று அழ வச்சு பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு ஆசையே கிடையாது. நீ வந்து அப்படி பண்ணதுனால ஒன்று லைட்டாக பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருக்கேனே தவிர்த்து எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் இப்போது நீ இல்லாத அந்த அந்த 1.5 நாள் அது கூட என்னால் தாங்க முடியலை. டே ப்ளீஸ் டே. ஆனால் இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியலை. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படி குனிஞ்சிருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் தலையில் வந்துட்டு ஒரு ஹேண்டு ரப் பண்ணுது. அப்போ வந்துட்டு யார் அப்படின்ற மாதிரி இந்த வந்து பார்க்குறீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க யார் ஒருவேளை அப்பாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தாட்டே இந்த மனசாட்சி வேறு வேலையே இல்லை. சும்மா இந்த ஒரு ஃபோட்டோயை வச்சு காட்டி பேசுன்னு வேறு வேலை இல்லை பாரு. நம்ம கொஞ்சம் தூரத்தில் ஏதாச்சும் இருந்தா என்னட்டே ப்ளீஸ்டே என்கிட்ட பேசிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குட்டே, ஆனால் உங்ககிட்ட காட்ட முடியலட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட வந்தா மனசாட்சி போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு டே கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறான். டே நான் டே அங்கே தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிட்டு என்ன இது புதுசாட்டு என் கூட அது போதும், நீங்கள் என்னை விட்டு எங்கே போகாத. என்ன சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைனா? ஆமாம் பின்ன எதுக்கு? என் கூட இருந்தாலாச்சும் ஏதாவது சண்டை போட்டாச்சும் டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்படி பொசுக்குன்னு பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போனால் அங்கே ஒரு மனுஷி இருக்காளா, அவகிட்ட சொல்லிட்டாவது போகலாம்ல. யார் எனக்குன்னு அப்படி யாரும் இல்லை. என் அம்மா இருக்காங்க, அதை அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போனேன். அது இல்லாமல் எனக்குன்னு யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவன் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான், ஃபீல் பண்ணியிருக்கான்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு அவனை திருப்பியும் டைட்டாக ஹக் பண்ணி சரி ஓகே டே நான் இனி அவனை விட்டு போக மாட்டேன், மனசை ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, நானும் தான் சாரி கேட்கணும். நீ ஜெலஸ் ஆகுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான், அதுக்கு நானும் ஓவராலாம் போயிருக்கக்கூடாதுல்ல. சரி ஓகே நம்ம இனி நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே டன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி ஹேக் பண்ணிவிட்டு ஓகே டன்ற மாதிரி காமிக்கிறீங்க. ஸோ சரி ஓகே பாய் ஹர்மீஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே பாய் ஹர்மீஸ். இது சீக்கிரமாக முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் தெரில ஏன்னு ஸ்டோரி லைன் போக சரியாக வரல. அதான் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டே வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. இதை தவிர வேறு எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். பாய் ஹர்மீஸ்.